அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் தீபத்தை நீங்கள் வேண்டி இந்த அம்மனுக்கு தீபம் ஏற்றினால் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை உடைக்கும் சக்தி இந்த அம்மனுக்கு உண்டு. ஆம், ஒற்றை எலுமிச்சம்பழத்தை அதில் திருப்பி ஒரு நெய் தீபம் போட்டு அம்மனிடம் கண்ணீரோடு வேண்டினால் கருணை காட்டுகிறாள் இந்த அம்மன். ஆம், நீங்கள் துக்கம் என்னும் கோட்டையை உடைக்கும் சக்தி இந்த அம்மனுக்கு உண்டு. தடைகளை உடைக்கும் சக்தி இந்த அம்மனுக்கு உண்டு. அதே போல் ஏவல், பில்லி, சூன்யம், காத்து, கருப்பு, தொழில் முடக்கம் என எத்தகைய விதமான சிக்கல் இருந்தாலும் சரி, அத்தனை சிக்கல்களை உடைக்கும் சக்தி இந்த அம்மனுக்கு உண்டு. ராகு திசை, ராகுவால் ஏற்படும் பாதிப்பு, நாகங்கள், சர்ப்பதோஷம், நாகதோஷம் என எந்த தோஷத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதை சரி செய்யும் வல்லமை படைத்தவர் தான் இந்த அம்மன். ஆம், அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அம்மன் தான் இந்த அம்மன். இந்த அம்மனிடம் பழைய காலத்தில் சோழர்கள் வணங்கிவிட்டு தான் போருக்கே செல்வார்களாம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அம்மனாகும். இங்கு உள்ள கால பைரவரை வேண்டிக் கொண்டால் நவகிரகங்களே வேலை செய்யாது என்கிறது ஒரு சாஸ்திரம். ஆம், நமக்கு சனீஸ்வரன் தொல்லை கொடுத்தால் தான் ஏழை சனி பிடிக்கும், ராகுதிசை வந்தாலும் பிரச்சனைகள் வரும். ஆனால் இங்குள்ள கால பைரவரை வேண்டிக் கொண்டால் நவகிரகத்துக்கே வேலையே இல்லை என்கிறது சாஸ்திரங்கள். அவ்வளோ சக்தி படைத்த அம்மனா? ஆம். யார் அந்த அம்மன்? எங்கே இருக்கார்? அதை பற்றி பார்த்துவிடும். ஆம், இந்த அம்மன் பட்டீஸ்வரம் துர்க்கை தான் இந்த அம்மனாகும். கும்பகோணத்திலிருந்து நீங்கள் பேராளம் செல்லும் வழியில் பட்டீஸ்வரம் துர்க்கை என்றால் நீங்கள் கூகுளில் பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன் டெம்பிள் என்று நீங்கள் டைப் செய்தால் அழகாக உங்களுக்கு முகவரி, ஜிபிஎஸ் அனைத்தும் கிடைத்துவிடும். அதை வைத்து நீங்கள் ஈஸியாக பட்டீஸ்வரம் துர்க்கையிடம் நீங்கள் செல்லலாம். இந்த கோவிலை பொறுத்தவரை ராவு காலத்தில் இந்த அம்மன் அடியில் ஒரு குங்குமம் அர்ச்சனை செய்யப்படுகிறது. குங்குமத்தை நீங்கள் கையில் வாங்கி செல்ல வேண்டும். ஒரு 100 கிராமோ 50 கிராமோ 1/4 கிலோ, அது உங்கள் விருப்பம். அந்த குங்குமம் அர்ச்சனை செய்துவிட்டு அம்மனுக்கு நேராக ஒரு எலுமிச்சம் பழத்தை வெட்டி அதை திருப்பி ஒரு நெய் தீபம் போட்டு உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதிரிகள் தொல்லைகள் இருந்தாலும் சரி, செய்வினையாக இருந்தாலும் சரி, மாந்திரிக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொழில் முடக்கமாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, நஷ்டமாக இருந்தாலும் சரி, எத்தகைய பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை காக்கும் சக்தி இந்த துர்க்கைக்கு உண்டு என்பதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் சிக்கின்றாலும் துக்கம் என்னும் கோட்டை இருந்தால் அந்த துக்கத்தை உடைக்கும் சக்தி துர்க்கைக்கு மட்டுமே உண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆம், அவ்வளோ சக்தி வாய்ந்தால்தான் இந்த துர்க்கை. மிக சாந்தமாக இருந்தாலும் அம்மனின் சக்தி எல்லையற்றது. இந்த கோவிலுக்கு இந்த பல அதிசயங்கள் உண்டு. செவ்வாய்க்கிழமை செவ்வரளி மலர்களை கொண்டு நம்மனை பூஜித்தால் கடன் பிரச்சனை வெளியே வரலாம். ஞாயிற்றுக்கிழமை பாரிஜாத பூவை கொண்டு அலங்கரித்தால் மிகப்பெரிய அளவில் ஒரு அரசனை போல வாழலாம் என்கிறது இந்த கோயில் வரலாறு. இப்படி ஒவ்வொரு நாளும் அடுத்த திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் திங்கள், செவ்வாய், புதன் என வாரத்தில் உள்ள 7 நாட்களும் ஒவ்வொரு விதமான மலர்களை சாற்றி இந்த அம்மனை வழிபட்டால் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும் என்கிறது இந்த கோவிலுடைய வரலாறு. ஆனால் ராகு காலத்தில் இந்த அம்மனை வணங்குவது மிகச்சிறப்பாக. ராகு காலத்தில் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை மட்டுமே வைத்து நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து கொள்ளலாம். ஆம், அவ்வளோ சக்தி படைத்ததான் துர்க்கை. பழைய காலத்து சோழர்கள் இந்த அம்மனை வணங்கிவிட்டு தான் போருக்கே சொல்வார்களாம். அவ்வளோ சக்தியாம். இந்த அம்மனிடம் முதலில் ஒரு பூஜை போட்டு போருக்கு செல்லலாமா வேண்டாம் என்று கேட்பார்களாம். அம்மனை உத்தரவு கிடைத்தால் மட்டுமே போருக்கு செல்வார்களாம், இல்லை என்றால் செல்லவே மாட்டார்களாம். அவ்வளவு சக்தி படைத்தலாம் இந்த தாய். காலத்திலே முக்கியத்துவம் மிகும் என்றால் சோழருடைய குலதெய்வமாக சொல்லக்கூடியது இந்த துர்க்கை. ஆகையினாலே துர்க்கையை வழிபட்டு தான் சோழ மன்னர்கள் போரிட சென்று அனைத்து வெற்றியும் பெற்றார்கள் என்பது ஒரு ஆதாரம் உள்ளது. ஆகையினாலே அனைவரும் துர்க்கையை வழிபட்டு வெற்றியடைய அன்புடன் வேண்டி விரும்பி இங்குள்ள பைரவர்கள் மிக மிக சக்தி வாய்ந்தவராகும். ஆம், அந்த சாதாரண பைரவர்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்த பைரவர் ஆவார். ஏனென்றால் நவகிரகங்கள் கொடுக்கக்கூடிய எத்தகைய தொல்லையாக இருந்தாலும் சரி, அதை கட்டுப்படுத்தும் சக்தி இந்த பைரவருக்கு உண்டு என்கிறது அந்த கோயிலின் வரலாறு. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். வாழ்க்கையில் எத்தனை கோயிலுக்கு நம்ம சென்றாலும் கூட நமக்கு சில தடைகள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த தடைகளையும் உடைக்கும் சக்தி இந்த அம்மனுக்கு உண்டு. ஜாதகத்தில் சர்ப்பதோஷம், நாகதோஷம், கால சர்ப்பதோஷம், ராகு திசை, பிரிவினைகள், கணவன் மனைவி பிரிவினை, குழந்தை அப்பா மகன் பிரிவினை, தந்தை பிரிவினை, யாரை பிரிந்திருந்தாலும் இந்த கோவிலுக்கு சென்று கையெடுத்து அம்மனிடம் வேண்டிக் கொண்டு ஒரு குங்கும அர்ச்சனை செய்தால் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் என்று ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கிறது. அதே போல்
உங்களுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவத்துக்கு செல்வதாக இருந்தால் அம்மனை வேண்டி சென்றால் அறுவை சிகிச்சை நல்லபடியாக நடக்கும் என்பது இன்னொரு கருத்தாக இருக்கிறது. வாகன விபத்துகள் நடக்காமல் இருப்பதும் காப்பாற்றி கொடுப்பார். இப்படி எல்லையற்ற விஷயங்களை இந்த அம்மன் கொடுப்பதால் தான் துர்க்கை என்றாலே துக்கத்தை கலைக்கும் சக்தி இந்த அம்மனுக்கு உண்டு. துர்க்கை என்றாலே இனி துக்கமே இல்லை என்பது வரலாறு. ஆம், ஒரு முறை நீங்கள் இந்த பட்டீஸ்வரம் துர்க்கையை சென்று வணங்குங்கள். வாழ்க்கையில் எல்லையில்லாத அளவுக்கு நீங்கள் வாழுங்கள். நன்றி, வணக்கம்.